ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேக்ஸிமம் மேட்சிங் இன் பைபார்ட்டல் கிராஃப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அப்படின்னா என்னென்னா, அந்த கிராஃப் வந்து ஒரு 2 வெர்டிசஸ் இருக்கும். ரெண்டுமே பார்ட்டிஷன் ஆகும். அதை 2 டிஸ்ஜாயிண்ட்டாக பார்ட்டிஷன் ஆகும். நம்ம வந்து வி அண்ட் யூன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இது வந்து நம்ம சேம் சைஸில் இருக்கணும் நமக்கு அவசியம் கிடையாது. ஆனால் என்னென்னா, எவ்ரி எட்ஜஸ் வந்து எல்லா வெர்டிஸோட கனெக்ட் ஆகணும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போனால், நம்மளுக்கு ஒரு சர்டன் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. அது நம்ம 2 டிஸ்ஜாயிண்ட்டாக பிரிச்சுக்கிறோம். யூ வின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம அதை வந்து நம்ம மேட்சிங் குரூப் சப்செட்டாக பிரிக்கணும். அது எப்படி பிரிப்போம்னா, இப்போ ஏக்கு பார்த்தோம்னா நம்ம வந்து 1க்கும் 2க்கும் ஜாயின் ஆகிருக்கு. பிக்கு பார்த்தீங்கன்னா 1க்கு மட்டும் ஜாயின் ஆகிருக்கு. அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏக்கு பார்க்குறோம். ஏ வந்து 1, 2 ஜாயின் ஆகிருக்கு. பி வந்து 1க்கு ஜாயின் ஆகிருக்கு. சி வந்து 1, 3க்கு ஜாயின் ஆகிருக்கு. டி வந்து 3, 4, 5க்கு ஜாயின் ஆகிருக்கு. இ வந்து 4, 5க்கு ஜாயின். ஸோ வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு வந்து பி வந்து 1க்கு மட்டும் தான் ஜாயின் ஆகும். அப்போ 1 வந்து பி வந்து 1க்கு மட்டும் தான் ஜாயின் ஆகும். அப்போ இந்த 1 வச்சு மற்ற நோடுக்கு வந்து நம்மளால் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த பி வந்து கேன்சல் ஆகிடும். இந்த பி வந்து 1க்கு மட்டும் தான் ஜாயின் ஆக முடியும். அப்போ 1 வந்து ஏக்கும் ஜாயின் ஆக முடியாது, சிக்கும் ஜாயின் ஆக முடியாது. அப்போ அந்த பட்சத்தில் வந்து நம்ம ஏ வந்து 2க்கு தான் ஜாயின் ஆகும், சி வந்து 3க்கு தான் ஜாயின் ஆகும். டி வந்து என்னென்னா, டி வந்து 3க்கும் ஜாயின் ஆகும், 4க்கும் ஜாயின் ஆகும், 5க்கும் ஜாயின் ஆகும். இ வந்து 4க்கும் 5க்கும் ஜாயின் ஆகும். இப்போ நம்ம ஆல்ரெடி அசியூம் பண்ண வந்து ஏ 2க்கு தான், பி 1க்கு தான், சி வந்து 3க்கு தான். ஆனால் டி வந்து 5க்கும் ஜாயின் ஆகலாம், இ வந்து 4க்கும் ஜாயின் ஆகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன ப்ராபபிலிட்டி பார்க்க போகிறோம்னா, டி 5ஆக இருந்துச்சுன்னா, டி 5க்கு ஜாயின் ஆச்சுன்னா இ 4க்கு ஜாயின் ஆகும். டி 5க்கு ஜாயின் ஆச்சுன்னா இ வந்து 4க்கு ஜாயின் ஆகும். அப்படி பார்க்கும்போது நம்ம 2 ப்ராபபிலிட்டி எழுதிக்கிறோம். இப்போ டி 4க்கு ஜாயின் ஆச்சுன்னா டி 4க்கு இ 5 ஆயிரும். டி 5க்கு ஜாயின் ஆச்சுன்னா டி 5 இ 4 ஆயிரும். அப்போ நம்ம ப்ராபபிலிட்டி பார்க்கும்போது ஏ வந்து 2க்கு தான் ஆகும், பி வந்து 1க்கு தான் ஆகும், சி வந்து 3க்கு தான் ஆகும், டி வந்து 5க்கு தான் ஆகும், இ வந்து 4க்கு தான் ஆகும். அவ்வளோதான். இதுதான் பைபார்ட்டல் கிராஃப்.